வணக்கம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பேஸ் இன்அக்சசிபிள், அதாவது ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. தியோலைட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்விங், அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங்கில் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம்ஸில் வந்து நம்ம பேஸ் அக்சசிபிள் ப்ராப்ளம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பேஸ் இன்அக்சசிபிளில் வச்சு பார்க்க போகிறோம். இன்அக்சசிபிள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த பேஸ்லேருந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் வரைக்கும், அதாவது அந்த ஆப்ஜெக்டோட எந்த பாயிண்ட்டோட ஆர்எல் கண்டுபிடிக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அதோட பேஸ்லேருந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஏன்னா அதை வந்து நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் வந்து அப்ரோச் பண்ண முடியாது, இன்அக்சசிபிளாக இருக்கிறதுனால அந்த ஹரிசானல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் மேனுவலாக வந்து மெஷர் பண்ண முடியாது. நம்ம வந்து இன்டைரக்ட் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் மூலமாக தான் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் கொஷின் ரீட் பண்ணிடுறேன். இன் ஆர்டர் டு அசர்டைன் த எலிவேஷன் ஆஃப் த டாப் Q of the signal on a hill, observations were made from two instrument stations P and R at a horizontal distance 100 meters apart, the station P and R being in line with Q. The angles of the elevation of Q at P and R were 28 degree 42 minutes and 18 degree 6 minutes. The staff readings upon the benchmark of the elevation 287.28 were respectively 2.870 and 3.750 when the instrument was at P and at R, the telescope being horizontal. Determine the elevation of the foot of the signal and the height of the signal above its base is 3 meters. ஸோ எப்பயும் போல் இந்த ப்ராப்ளம் வந்து கொஷின், அந்த ட்ராயிங் வந்து நம்ம எப்படி வரையணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, there is a top of the hill. ஹில்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் இருக்குது. ஸோ அது மாதிரி ஹில்லில் வந்து ஒரு சிக்னல் இருக்குது. ஸோ சிக்னல் நான் வேறு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ சிக்னலுங்கிறது ஜஸ்ட் ஒரு டவர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிக்னல்ஸ் பற்றி அடுத்து படிப்போம். சிக்னலுங்க ஒரு டவரு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து க்யூன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து க்யூ. ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ ஃப்ரம் டூ இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் P அண்ட் R அட் அ ஹரிசானல் டிஸ்டன்ஸ் 100 மீட்டர் அப்பார்ட். ஸோ அதில் வந்து Pங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, Rங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ இதோட ஸ்டாஃப் ரீடிங், பெஞ்ச்மார்க் ஸ்டாஃப் ரீடிங் வச்சு பார்க்கும்போது ஆரோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷனோட ஹைட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஆரை வந்து நான் ஹைட் அதிகமாக வைக்கிறேன், இதை வந்து ஹைட் சின்னதாக, P வந்து பாயிண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட். ஸோ இது வந்து ஆரோடது, இது Pயோடது. அதே மாதிரி ஸ்டாஃப் ரீடிங் அவங்க கொடுத்துட்டாங்க, இதான் வந்து பெஞ்ச் மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க்கு, அதாவது பாயிண்ட் Pயோட பெஞ்ச் மார்க் ரீடிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோட ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 3.75. ஸோ இது மாதிரி தனியாக எழுதிக்கிறேன். ஸோ இது 3.75, இது 2.87. என்ன ரீடிங் கொடுத்துருக்காங்கன்னா, determine the elevation of the foot of the signal if the height of the signal above its base is 3 meter. ஸோ the height of the signal இதோட ஆரல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹைட் வந்து 3 மீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 28 டிகிரி 42, 28 டிகிரி 42 மினிட்ஸ். ஸோ இதோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா 18 டிகிரி 6 மினிட்ஸ். பெஞ்ச் மார்க் பார்த்திங்கன்னா 287. ஸோ பெஞ்ச் மார்க் ரீடிங் வந்து 287. ஸோ அதை நம்ம தனியாக இங்கே எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட், இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட் தேவை. ஸோ ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் P. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பெஞ்ச் மார்க்கோட ரீடிங். பெஞ்ச் மார்க் ரீடிங் வந்து 287.28 ப்ளஸ் 2.87. ஸோ போட்டால் என்ன வருது, 290.15 மீட்டர். அடுத்து ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் Q. ஸோ இப்போ போட்டிங்கன்னா 287.28 ப்ளஸ் 3. இன்ஸ்ட்ருமெண்ட் R 3.75. ஸோ இது போட்டிங்கன்னா 291.03 மீட்டர். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட். இது ரெண்டையும் நம்ம நோட் பண்ணிட்டோம். 290.15
291.03, 290.15. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு, இது கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஹைட்டு தெரிஞ்சால் என்ன பண்ணிடலாம், இதுலேருந்து இந்த ஹைட்டை ஆட் பண்ணி 3 மைனஸ் பண்ணிடலாம். சரி, ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட போதும் நமக்கு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலாக்குள்ளே போகணும். ஸோ சிங்கிள் பிளைன் மெத்தடுக்கு நமக்கு ஃபார்முலா என்னது நமக்கு தெரியும். டி டிஸ்டன்ஸ் டி, அதாவது ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல அதில் இருந்து தான் டிஸ்டன்ஸ் டி. இந்த நோன் டிஸ்டன்ஸ் வந்து பி. நம்ம ஸ்மால் d1 d2 படிச்சிருப்போம். இதை db இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ d is equal to b plus s cot alpha 2 tan alpha 2 divided by tan alpha 1 minus tan alpha 2. இப்போ என்ன பண்ணுறோன்னா அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். b வந்து நமக்கு 100 மீட்டர் தெரியும். எஸ்ங்கிறது ஸ்டாஃப் இன்டர்செப்ட். இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ இது ரெண்டு டிஃப்ரென்ஸ், ஸ்டாஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ இதோட ஸ்டாஃப்க்கும் இந்த லைன் ஆஃப் காலிமேஷன் ரெண்டோட டிஃப்ரென்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், h1 மைனஸ் h2 ஈக்குவலாக இருக்கும்னு வச்சு தான் நம்ம ஃபார்முலாவே டிரைவ் பண்ணோம். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 100 ப்ளஸ் இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 290.15, 291.03, 0.88 into cot alpha 2. ஆல்ஃபா 2ங்கிறது செகண்ட் ஆங்கிள், 18 degree 6 minutes into tan 18 degree 6 minutes divided by tan 20 degree 42 minutes minus tan 18 degree 6 minutes. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 152.1 மீட்டர் வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 152.1 மீட்டர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது இந்த டிஸ்டன்ஸ் வேணும், இந்த பாயிண்டோட ஆரல் வேணும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த டி தெரிஞ்சிருச்சு. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இப்போ பாருங்கள், பாயிண்ட் பியோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் கியூ, இந்த பாயிண்ட். நமக்கு இந்த ஹைட்டு தெரியுமா, இப்போ இந்த ஹைட் தான் நமக்கு இப்போ வேணும். ஏன்னா இந்த ஹைட் தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த 290.15லேருந்து இந்த ஹைட்டை ஆட் பண்ணி 3 மைனஸ் பண்ணிட்டா இந்த பாயிண்ட் நமக்கு h is equal to h1 is equal to d tan alpha 1 which is 152.1 into tan alpha 1 நமக்கு தெரியும் 20 degree 42 minutes which is h1 is equal to 83.264 மீட்டர். ஸோ இந்த ஹைட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு என்ன தேவைன்னா ரெடியூஸ் லெவல் ஆஃப் பேஸ், இந்த பாயிண்ட் சிக்னலோட பேஸ் தேவை. ஆர்எல் ஆஃப் த பேஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 290.15. ஸோ உங்களுக்கே தெரியும் 290.15 ப்ளஸ் 83.264 minus 3. இந்த 290.15 plus 83.264 minus 3 இந்த ஹைட்டு போட்டோன்னா இந்த பாயிண்ட் கிடச்சோம், which is equal to 370.414 மீட்டர். ஸோ பேஸோட ஆரல், இந்த பாயிண்டோட மீன் சி லெவலில் இந்த பாயிண்டோட ஹைட் எவ்வளோ, 370.414 மீட்டர். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு எப்படியும் பாயிண்ட் க்யூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கெங்கங்கிறத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ட்ராயிங் போடாமையும் செய்யலாம், நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபார்முலா வச்சு செஞ்சிடலாம். பட் ட்ராயிங் இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராப்ளம், டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இன்னும் சர்வேயிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.